ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? தாவக்கான ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, திமுக உடனே அரசு அடக்குமுறை, எங்களை முதல்ல அரெஸ்ட் பண்றேன்றாங்க. அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு. எங்க போறீங்க? அவங்க மார்க்க வருது, ஆஸ்பத்திரி போறியா? ஆஸ்பத்திரி போறேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. என்ன ஆக்டிங்மா, இந்த டிஎம்கே தான் நடிக்கிறது தான் கத்துக்கணும். அப்ப கலைஞர்ல இருந்து இப்போ வரையும் செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், எல்லாரும் நெஞ்சு வலி, ஐயோயோ நெஞ்சு வலி சார், என்ன ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க சார். ஏன்னா இவர், அதாவது நேற்று அந்த ஆள் பேசினால, மார்க்கண்டன் ஒரு ஆள் பேசினால நம்ம விஜயனை பத்தி தப்பா, அந்த ஆள் அரெஸ்ட் பண்ணோடனே இவர் போய் அதாவது இவர் பார்க்க போயிருக்காரு. பார்க்க போகும்போது என்ன பண்ணுங்க, போலீஸ் இவர் நீ ஒன்னு அரெஸ்ட் பண்ணுறோன்னே இவர் என்ன பண்ண, நெஞ்சில் ஐயோயோ நெஞ்சு வலிக்குது, ஐயோயோ விட்டுருங்க நான் ஹாஸ்பிட்டல் போறேன் இந்த மாதிரி உடனே நெஞ்சுமே கை வச்சிருவானுங்க. ஏன்னா அதாவது ஏன்னா பிரச்சனை இருந்ததுன்னா நெஞ்சுமே கை வச்சுட்டு ஓட்டுருவானுங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இவனுங்க அதே தான் கூத்து, பயம். இந்த டிஎம்கே டிவிக்கே பார்த்தா பயம். இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்சி பார்த்துருக்கீங்களா எங்கன்னா? டிஎம்கே ஆட்சி எல்லாம் ஊழல் பார்த்தீங்க. என்ன பிரச்சனை ஓடும், ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவானுங்க, வெளிநாட்டுக்கு ஓடுவானுங்க, எங்கன்னா நெஞ்சு கை பிடிச்சி உக்காந்துருவானுங்க. இந்த செந்தில் பாலாஜி, இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் டுபாகூருங்க இருக்குது இல்லை. என்ன பேச்சு பேசுகிறானுங்க எல்லாம். அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணியாச்சு, மார்க்கெட்டை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்லேயும் வந்து 5 நாள் வந்து காவல் கண்காணிப்புக்கு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன, டிஎம்கே க்ளோஸ். உங்களுக்கு இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வேணும் உங்களுக்குலாம். நீங்கள் பண்ண கூத்து கொடுமைக்கெல்லாம் நிறைய அனுபவிக்கணும். நீங்களாம் இன்னும் அராஜகம் தாண்டல. நீங்கள் எதிர்கட்சி ஆனால் கூட உங்களை உதயநிதி தூண்டுதல் படி நீங்கள் வந்து ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க டிஎம்கே. இது எங்கள் அண்ணன் உடனே அடக்கிடுவார்.